Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் லெஜர் அக்கௌண்ட்ஸோட அதர் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14th sum. Journalize the following transactions, post them in the ledger and balance the accounts on 31st January 1999. January 1, Lakshmi started business with a capital of rupees 50,000. January 2, she purchased goods from Mala on credit rupees 10,000. January 5, she paid cash to Mala rupees 5,000. January 7, she sold goods to Shanti rupees 10,000. January 10, she received cash from Shanti rupees 8,000. January 15, she further purchased goods from Mala rupees 12,000. January 20, she paid cash to Mala rupees 4,000. January 25, she further sold goods to Shanti rupees 13,000. January 30, she received cash from Shanti rupees 3,000. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜார்னல் என்ட்ரிஸும் போடணும், அட் த சேம் டைம் லெஜரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜார்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து கேபிட்டல் பிஸ்னஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு லக்ஷ்மிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000. ஸோ இது ஜார்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம எப்படி கோல்டன் ரூலை வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஜார்னல் என்ட்ரியே தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் கோல்டன் ரூலை வச்சு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி லெஜரும் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா மாலா கிட்டேருந்து கிரெடிட்டுக்கு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மாலா அக்கௌண்ட் 10,000. January 5 அன்னைக்கு கேஷ் பெய்டு டு மாலாவுக்கு கேஷ் பே பண்ணுறோம். அப்போ கேஷ் வெளியே போகும், மாலா ரிசீவ் பண்ணுவாங்க. டெபிட் தி ரிசீவர் மாலா அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. நெக்ஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் டு சாந்தி rupees 10,000. சாந்திக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி சாந்தி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீட் ஃப்ரம் சாந்தி 8,000. என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சாந்தி அக்கௌண்ட் 8,000. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபர்தர் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் மாலா, கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மாலா அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு மாலா பெய்டு கேஷ் டு மாலாக்கு கேஷ் பே பண்ணுறோம். அப்போ மாலா அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் குட் சோல்ட் டு சாந்தி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 13,000. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சாந்தி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சாந்தி அக்கௌண்ட். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி கரெக்டாக போட்டால் தான் நம்ம லெஜர் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போது லெஜர் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் இந்த லெஜரில் என்னென்ன லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லக்ஷ்மிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, உங்களுக்கு பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் வந்து டெபிட் சைடு வரும் 50,000. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் ரிலவெண்ட்டான டிரான்சாக்ஷன் மட்டும் போடணும். பேலன்ஸ் கேரி டவுன் 52,000 வரும் கிரெடிட் சைடு. அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடு 22,000 பேலன்ஸ் கேரி டவுன் வரும். ரெண்டு டிரான்சாக்ஷன் தான் இருக்கும் பர்ச்சேஸ் ரிலவெண்ட்டாக. அடுத்தது மாலா அக்கௌண்ட் டெபிட் சைடு 13,000 பேலன்ஸ் கேரி டவுன் வரும். பர்ச்சேஸும் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கேஷும் வந்து அவங்களுக்கு பே பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து 13,000. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இன் ஃபிகர் வந்து டெபிட்டில் வரும், பேலன்ஸ் கேரி டவுன் 23,000. சாந்தி அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட்டில் வரும் 12,000. அவ்வளோதான். இந்த லெஜர்ஸ் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 15th sum. Enter the following transactions in the journal and ledger of Hansraj of Chennai. Transaction பார்த்திங்கன்னா March 1 அன்னைக்கு Hansraj commenced business with cash rupees 30,000. March 3, purchased goods for cash rupees 1,500. March 4, deposit into bank rupees 21,000. March 5, withdraw from bank for office use rupees 1,500. March 6, sold goods to Ramu rupees 1,500. March 10, purchased goods on credit from Kannan rupees 680. March 19, received from Ramu rupees 1,470 and allowed him discount rupees 30. March 20, cash sales rupees 2,040. March 20, cash sales rupees 2,400. March 27, paid to Kannan in full settlement rupees 650. March 28, paid rent rupees 150. Paid salary rupees 300. Accounts are closed on 31st March 1999.
இப்போ இந்த சம்லையும் நம்ம வந்து ஜேர்னலும் போடணும், லெஜரும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹான்ஸ்ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் வந்து கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். டெபாசிட் இன்ட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறப்போ பேங்க் ரிசீவ் பண்ணுவாங்க, கேஷ் வெளியே போகுது. அப்போ என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வித்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், பேங்க்லேருந்து வித்ரா பண்ணுறோம். என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு ராமுக்கு சேல் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டுக்கு. அப்போ என்ட்ரி ராமு அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கண்ணன் அக்கௌண்ட் 680. நெக்ஸ்ட்டு 19th அன்றைக்கி ரிசீவ்டு ஃப்ரம் ராமு ₹1470, டிஸ்கவுண்ட் ₹30. இப்போ கேஷ் ரிசீவ் பண்ணுறோன்னா கேஷ் உள்ளே வரும். டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணுறப்ப நம்ம அலோவ் பண்ணால் அது எக்ஸ்பென்சஸ்ஸு. அப்போ என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டேட்டார் டு ராமு அக்கௌண்ட்டு. கேஷ் அக்கௌண்ட்டில் 1470, டிஸ்கவுண்ட்டில் 30. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். பே டு கண்ணன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 650. ஸோ ஆக்சுவலாக கண்ணன் கிட்டேருந்து நம்ம கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 680க்கு. அவருக்கு எவ்வளோ தான் பே பண்ணுறோன்னா 650 தான் பே பண்ணுறோம். அப்போ ₹30 அவர் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காரு, அதாவது நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே வந்து கேஷ் பே பண்ணுறப்போ கண்ணன் ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ கண்ணன் அக்கௌண்ட் டேட்டா 680, நம்மளுக்கு கேஷ் வெளியே போகுது. டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோனா 650. டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணால் அது இன்கம், அதனால் அதையும் கிரெடிட் பண்ணணும் ₹30. அடுத்தது ரெண்ட் டு சேலரியும் பே பண்ணியிருக்கோம். ரெண்ட் டு சேலரியும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு. அப்போ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறப்ப கேஷ் வெளியே போகும். என்ட்ரி வந்து ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 150. அடுத்து சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 300. இப்போ லெஜருக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன லெஜர் போடணும், அதுக்கு எவ்வளோ பேலன்ஸின் ஃபிகர் வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் கேரி டவுன் டெபிட் சைடு வரும் 30,000. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா கேஷ் ரிலவெண்ட்டான ட்ரான்சாக்ஷன் எல்லாம் போட்டப்போ உங்களுக்கு கிரெடிட் சைடு பேலன்ஸ் கேரி டவுன் வரும் 11,770 வரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் பேலன்ஸ் கேரி டவுன் 2,180. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டில் பேலன்ஸ் கேரி டவுன் 19,500. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் பேலன்ஸ் கேரி டவுன் 3,900. ராமு அக்கௌண்ட்டுக்கு டேலி ஆயிரும், ஏன்னா நம்ம ராமுக்கு சேல் பண்ணோம், அவர் நம்மளுக்கு பேவும் பண்ணிட்டாரு, ஸோ அதனால் டேலி ஆயிரும். அதே மாதிரி கண்ணன் அக்கௌண்ட்டும் டேலி ஆயிரும். டிஸ்கவுண்ட் அலவுடில் வந்து கேரி டவுன் ₹30 வரும் கிரெடிட்டில். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுக்கு பார்த்திங்கன்னா டெபிட் சைடு கேரி டவுன் வரும் ₹30. ரெண்ட்டுக்கு கிரெடிட் சைடு 150. சேலரி அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் சைடு 300 வரும். நெக்ஸ்ட்டு 16th சம். என்டர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜேர்னல் அண்ட் லெஜர் ஆஃப் ஸ்ரீதர். 2019 January 1 ஸ்ரீதர் commenced business with capital of ₹60,000. January 2 purchased furniture for cash ₹4,000. January 3 purchased goods from Balu ₹40,000. January 5 sold goods for cash ₹24,000. January 7 goods purchased from Kali, the list price of which is ₹16,000 at 1% discount. January 10 returned goods of ₹600 to Kali. January 12 got a house for ₹1,000. Monthly rent allotted and paid advance rent of ₹1,000. January 15 appointed a commission agent and paid him commission ₹600. January 16 paid ₹400 donation to political parties. January 17 received grant of ₹800 from state government. January 20 withdraw ₹360. January 25 purchased goods worth ₹16,000 from Dayalan. January 30 sold goods for cash ₹14,000. இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஸ்ரீதர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 4,000. நெக்ஸ்ட்டு பாலுங்கிறவர்கிட்ட இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பாலு அக்கௌண்ட். நெக்ஸ்ட் January 5 அன்றைக்கி சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. அடுத்தது காளி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து 16,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க 1%. அப்போ என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு காளி அக்கௌண்ட்டு.
எவ்வளோக்குன்னா 16,000க்கு 1% டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா 160 வரும். அப்போது லெஸ் பண்ணால் 15,840. இங்கே வந்து ஏன் நான் இந்த 1% டிஸ்கவுண்ட் போடலை அப்படின்னா, லிஸ்ட் ப்ரைஸில் 1% அப்படிங்கிறது அவங்க வாங்கின கூட்ஸில் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரேட் டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட்டாக இருந்தால் தான் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அலவுடுன்னு என்ட்ரி போடுவோம். ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அலவுடுன்னு என்ட்ரி போட தேவையில்லை. கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து கேஷ் பே பண்ணுறப்போ எனக்கு அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது கேஷ் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே என்னோட ப்ரைஸில் அவங்க ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம என்ட்ரி போட தேவையில்லை. அடுத்து ரிட்டர்ன் கூட்ஸ் ஆஃப் ₹600 டு காலிக்கு நம்ம கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி வந்து காலி அக்கௌண்ட் எட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஹவுஸ்க்காக பே பண்ணியிருக்கோம். என்ட்ரி அட்வான்ஸ் ரெண்ட் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 1000. நெக்ஸ்ட்டு வந்து கமிஷன் ஏஜென்ட்டுக்கு 600 பே பண்ணியிருக்கோம். கமிஷன் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அதே மாதிரி கவர்மெண்ட்கிட்டேருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் பே பண்ணியிருக்கோம். அப்போது என்ட்ரி வந்து டொனேஷன் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ், அதனால தான் எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு கிராண்ட் ஆஃப் ₹800 ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கு என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு கிராண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ₹360 வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன். அப்போது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் தயாளன்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் டு தயாளன் அக்கௌண்ட். கூட்ஸ் வந்து கேஷ்க்கு சேல் பண்ணதுக்கு கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ இதுக்கு லெஜருக்கான என்னென்ன லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் 60,000. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைடு பேலன்ஸ் கேரி டவுன் 92,440. ஃபர்னிச்சருக்கும் வந்து கிரெடிட் சைடு 4,000. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைட் 71,840. பாலோ அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைட் 40,000. சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைட் 30,000. காலி அக்கௌண்ட்டு டெபிட் சைட் 15,400. பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு டெபிட் சைட் 600. அட்வான்ஸ் ரெண்ட்டு கிரெடிட் சைடு 1000. கமிஷனுக்கு கிரெடிட் சைட் 600. டொனேஷனுக்கும் கிரெடிட் சைடு 400. கிராண்ட்டுக்கு டெபிட் சைடு 800. ட்ராயிங்ஸ்க்கு கிரெடிட் சைட் 360. தயாளன் அக்கௌண்ட்டு டெபிட் சைட் 14,000. அவ்வளோதான். இந்த லெஜர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதும். நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ வேகமாக ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே லெஜர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண தெரியும். பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டவுட் ஆகும், இல்லை நீங்கள் மிஸ்டேக்காக போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் அந்த பேலன்ஸ் மட்டும் சொல்கிறேன். அடுத்த சம் 17th சம் பார்த்திங்கன்னா, வேல்முருகனோட புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரியும் போட சொல்லியிருக்காங்க, லெஜரும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபிட் சைட் 20,000 வரும். ஃபர்னிச்சருக்கு கிரெடிட் சைடு 1,800 வரும். ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைடு 12,000 வரும். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கிரெடிட் சைடு 4,140. பர்ச்சேஸ்க்கு கிரெடிட்டில் 18,000. நெக்ஸ்ட்டு சத்யா அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைட் 6,400. பர்ச்சேஸ் ரிட்டன் டெபிட் சைட் 1,400. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டெபிட்டில் 80. சேல்ஸுக்கு வந்து டெபிட்டில் 19,200. ஆனந்த் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டில் 4,590. சேல்ஸ் ரிட்டன் கிரெடிட்டில் 1,200. பாலாஜி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டில் 2,000. நெக்ஸ்ட் அதே டிஸ்கவுண்ட் அலவுடு கிரெடிட்டில் 50. ஸ்டேஷ்னரி கிரெடிட்டில் 600. கமிஷன் கிரெடிட்டில் 2,000. ட்ராயிங்ஸ் கிரெடிட்டில் 200. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து கிரெடிட்டில் 1,100. பலராம் அக்கௌண்ட்டுக்கு டெபிட்டில் 2,000. சேலரி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டில் 1,800. ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கும் கிரெடிட்டில் வந்து 600. ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்டை எனக்கு வாட்ஸ்அப் இல்லை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 14, 15, 16, 17 இந்த 4 சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.